அண்ணே என்னென்ன வந்துருச்சு. உங்க அண்ணன் வீட்ல தான் இருக்காரு, நீ முதல்ல கிளம்பு. ரோஹிணி, நான் இங்க வேற யாரையும் பார்க்க வரல, உன்னதான் பார்க்க வந்தேன். அண்ணன் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதுன்னு நான் தான் போன்ல உன்கிட்ட சொன்னேன்ல, காலேஜ்ல சேர்றதுக்கு அண்ணே எனக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. உன் பணம் வேண்டான்னு தயவு செஞ்சு கிளம்புன. ரோஹிணி, நீ இந்த மாதிரி சொல்றது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? நேத்து வந்து உனக்கு பணம் தருவாங்க, அதை நீ வாங்கிப்ப. ஆனா உன் கூட பிறந்த அண்ணன் நானு, உனக்கு பணம் கொடுத்தா அதை வேணான்னு சொல்லுவியா? கார்த்தி, ரோஹிணி ஒண்ணு அப்படிலாம் சொல்லல. ரோஹிணி, இங்க நான் வேற யாருக்கிட்டையும் பேசவே இல்ல, உங்ககிட்ட மட்டும் தான் நான் பேச வந்தேன். இவங்க பணம் தர மாட்டாங்கன்னு தானே நீ என்ன தேடி வந்து பணம் கேட்ட. காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்த, அதனால நீயே காலேஜ் சேர்றதுக்கு பணம் கொடுன்னு கெஞ்சி கேட்டு அழுதல்ல. இப்போ இவங்க பணம் தரேன்னு சொன்னதும் என்னோட பாசமும் இதோ நான் உனக்கு கொடுக்குற பணமும் உனக்கு பெருசா தெரியல. ஐயோ, அப்படி இல்லன்னு. அப்படி இல்லன்னா வேற எப்படி ரோஹிணி? உனக்கு நான் இப்ப சொல்றேன், இவங்களை நம்பாத ரோஹிணி. எனக்கு மெக்கானிக் ஷாப் வச்சு கொடுக்குற, பணம் தரேன்னு சொல்லி கடைசியில நம்ப வச்சு ஏமாத்தினவங்க இவங்க. இப்போ உனக்கு காலேஜ்ல சேர பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கடைசி நேரத்துல கழுத்து எடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் நீ ஏன் நீ என்னாச்சுன்னு கேட்டேன்னு வைய, அப்படியே மூஞ்சிய பாவமா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் ரோஹிணி? உங்க அண்ணன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி என்ன தடுக்கிறாரு, அவரை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சீனை போட்டு உன்னை கை கழுவி விட்டுருவாங்க. உன்னோட படிப்பு வீணா போயிடும், உன் ஃபியூச்சரும் பாழா போயிடும். நான் சொல்றத கேளு. இங்க பாரு, உன் படிப்புக்காக வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் மாசம் மாசம் வட்டி கட்டினாலும் பரவாயில்ல, உன்னை காலேஜ்ல சேர்த்து விடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான், நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இத புடி புடி ரோஹிணி, புடி. வேண்டானே அண்ணே, சொன்ன கேளுனே. வேண்டானே ரோஹிணி, இப்ப நீ பணத்தை வாங்க போறியா இல்லையா? வேண்டானே, புடி ரோஹிணி. கார்த்தி, என்ன கார்த்தி இது? ஏன் ரோஹிணி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ரோஹிணி படிக்கணும்னு எந்த அளவுக்கு ஆசைப்படுறியோ அதே அளவுக்கு நான் ஆசைப்படுறேன். ரோஹிணியை படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு உன்னோட காசு ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. நீ முதல்ல கிளம்பு, உன் காசு எடுத்துட்டு போ. ஏன் நான் இதுக்கு என் பணத்தை எடுத்துட்டு போனோம்? என் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி ரோஹிணி வாழ்க்கையும் கெடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு நான் விட மாட்டேன். நான் ரோஹிணிக்கு பணம் கொடுக்கறத உங்களால தடுக்கவே முடியாது. மீறி தடுத்தீங்கன்னு வைங்க, மரியாதை கேட்டுரும். ரோஹிணி, இந்த பணத்தை புடி. ரோஹிணி, புடி ரோஹிணி, புடிங்கறல. கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், நீ கிளம்புன. பெரிய அண்ணன் வந்தா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னா கேளுன. ரோஹிணி, நான் சொல்றத கேளு. இப்போ இந்த பணத்தை வாங்க போறியா இல்லையா? ப்ளீஸ். மா, அங்க பாருமா, கார்த்தி வந்திருக்கான். டேய் செந்திலே, சொல்லாம கொள்ளாம இந்த பையன் இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. கையில வேற கட்டு கட்டா பணத்தை வச்சிருக்கான். டேய், போய் அப்படியே அந்த கட்டை உருவிட்டு வந்துடலாமா? பா, அறிவு. எப்படிமா இவ்வளவு கேவலமா யோசிக்கிற? ஏண்டா, எதுக்கு கொண்டு வந்திருப்பான் தெரியலையேமா, பாப்போம். ரோஹிணி, புடிங்கற. ஐயோ, சின்னவன் வந்திருக்கானப்பா. இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறானோ தெரியலையே. வா வா போய் பார்க்கலாம். நீ சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப எதுக்காக இவன் இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா? மாமா, ரோஹிணிக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, ரோஹிணி காலேஜ்ல சேரணும்னா 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். அந்த பணத்தை நான் கொடுக்கறேன்னு சொல்லி கார்த்தி வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, நான் பிரச்சனை பண்ணலாம் வரலப்பா. ரோஹிணி காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும், அதுக்கு பணம் கட்டணும்னு கேட்டா அதுக்கான பணத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப இவங்க தேவையில்லாம நடுவுல பூந்து என்ன பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி, உண்மையிலே நீ ரோஹிணிக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்ல வரல. இந்த பணத்தை கொடுத்து இது மூலமா உங்க அண்ணனை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால தான் உன் பணம் வேண்டான்னு சொல்றேன். இந்த விளக்கம் போதுமா உனக்கு? இப்பவாது கிளம்புறியா? ரோஹிணியை நான் காலேஜ்ல படிக்க வச்சுக்கிறேன், எனக்கு தெரியும். நான் ஒண்ணு இங்க யாரையும் அசிங்கப்படுத்துறதுக்காக வரல. அவங்கவுங்க பண்றதுக்கு அவங்கவுங்க அசிங்கப்படுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ரோஹிணி காலேஜ்ல சேர்ந்து படிக்க கூடாது, அவளுக்கு 1 ரூபாய் கூட செலவு பண்ண கூட கூடாதுன்னு சொல்ற உங்க புருஷன் ரொம்ப நல்லவரு. ஆனா என் தங்கச்சி காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும்னு வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்திருக்க, அப்ப நான் கேட்டவனா? இது ரொம்ப நல்ல கதையா இருக்கு. அப்பா, உங்க பாசக்கார பையனை வெளியே வர சொல்லுங்க, நான் அவங்ககிட்ட நியாயம் கேட்டுக்கிறேன்.